இது ஒரு கற்பனை கதை தான். இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி, பட் ஸ்டில் நல்ல கருத்துள்ள ஒரு ஸ்டோரி. ஒரு முறை ஒருவன் மறிச்சிட்டானா. இறந்த உடனே கண்ணை திறந்து பார்த்தா நித்தியத்தில் நிற்கிறானா. எங்க நின்னான்னு கேட்டா பரலோகத்துக்கு முன்னாடி நின்னானா. ஹெவன் போர்டு போட்டுருச்சான். ஹெவன் போர்டு பார்த்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டானா, ரொம்ப மனசே உடஞ்சு போயிட்டானா இந்த ஹெவனை பார்த்த உடனே. ஏன்னு கேட்டா இவன் உலகத்துல இருக்கும்போது ஹெவன்னா தங்கத்திலே தர இருக்கும், தேவனே வெளிச்சமா இருப்பார், அங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, தேவனை தூச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஹெவனை பார்த்தா ரொம்ப ஓல்டு பில்டிங் மாதிரி, ரொம்ப ஒரு சவுண்டு வரலையா, ஒரே போரிங்கா இருக்கான். பார்த்துட்டு இப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கோம். உள்ளது தேவதூதன் வந்தானா. என்னப்பா வாங்க உள்ள அப்படின்னா. அவன் கேட்டானா, இது ஹெவனா? இது இஸ் இட் ஹெவன்? இதுவா ஹெவன்? ஆமாப்பா ஹெவன் தான், இதான் பரலோகம், வாங்க உள்ள வாங்க. இவன் அப்படியே திக்கி தடுமாறி பார்த்துக்கிட்டு தப்பா வந்துட்டோம் போலகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது தேவதூதன், என்னப்பா சந்தேகமாச்சா? சொன்னா, இல்லைங்க உலகத்துல ஹெவன் நான் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, இங்க ஒண்ணுங்க ஒண்ணுமே இல்லைங்க, டல்லா இருக்குது அப்படின்னா. அப்போ தேவதூதன் சொன்னா, சரிப்பா இதான் ஹெவன், இதான் ஹெவன். ஆனா நீ உள்ள வரியா வரலையான்றத நீ வேணா ஹெல்லுக்கு போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்து சொல்றியான்னு கேட்டாராம். ஹெல்லுன்னு ஒண்ணு இருக்கா? சரி நான் போறேன். எப்படி போனேன்? இந்த பக்கம் நேரா போனீங்கன்னா ஹெல் இருக்கும், நரகம் இருக்கும், நரகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துரு. நான் இவன் பையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஒண்ணானா, ஹெல்லுன்னு காண்ட போர்டை பார்த்துட்டு ஓடனானா. அங்க போனா கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய பட்டணம் இருக்கான். அதுல பார்த்தா ஒரே மல்டி கலர்ல ஜிகனா லைட்டு, ஒரே டிஸ்கோ லைட்டு, கலர் கலரா லைட்டு, டிஜே எல்லாம் போட்டு ஒரே ஆரவாரம், கைத்தட்டு கூப்பாடு விசில் அடிச்சு பயங்கர கலட்டாவா இருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியலையா, என்னடா பேர் போட மாத்தி வச்சுட்டாங்களான்னு பார்த்தா அங்க ஹெல்லுன்னு பெருசா போட்டிருக்கான், நரகம். இவனுக்கு என்ன சொல்லனே புரியல, என்னடா உலகத்துல எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டானுங்க போல இருக்கு அப்படின்ட்டு இந்த வாசல் பக்கத்துல நின்னா உள்ள இருந்து ஒரு அழகிய ஒரு வாலிபன் வெளியே வந்தானா. ஹலோ வெல்கம் டு ஹெல். இவனுக்கு என்னடா இது, என்னமோ அக்கினி எரியுனாங்க, கந்தகனாங்க, அழுகானாங்க, புழுசாவாதுனாங்க, என்னடா இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, இவ்வளவு கலர் கலரா இருக்கு. உண்மையாவே இதான் ஹெல்லுங்களாங்க? எஸ் இதான் ஹெல், உள்ளவா அப்படின்னு சொன்னா. நல்ல வேலைங்க, நல்ல வேலை பார்க்க வந்தேன், என் பேக்கில் அங்கே தான் வச்சிருக்கேன், எடுத்து வந்துடுறேன். என்னன்னா போய் ஓடி எடுத்துட்டு ஓடனா திரும்ப எதுக்கு பரலோகத்துக்கு ஓடனா. ஓடி போய் தேவதூதன் கேட்டேன், என்னப்பா பாத்தியாப்பா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? போ இவ்வளோ அருமையா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண போறேன்? நான் நரகத்துக்கே போறேன். நரகத்துக்கு போறியா? இல்ல நரகத்துக்கே போறேன், இங்க எனக்கு போறேன், போர் அடிக்குது, ஒண்ணும் கிடையாதுங்க, டல்லா இது பழசா கிடக்கு, நாங்க போறேன் நரகத்துக்கு. அப்ப தேவதூதன் சொன்னானா, இங்க பாரு, இந்த முறை நீ திருப்பி போனீனா நீ திருப்பி வர முடியாது. ஆயத்தமான நான் எதுக்கு திருப்பி வரணும், நான் அங்கேயே போறேன்னு பேக்கை தூக்கிட்டு ஓடினானா. இவன் ஓட ஓட அவன் பின்னால் இருந்த மண் அப்படியே அந்த தரை குழியா மாறிட்டே வருதான், பாதாளமா மாறிட்டு வருதான். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது. இவன் அதெல்லாம் கவலைப்படல, பேக் எடுத்து ஓடுறானா நரகத்துக்கு போகணும்னு. நரக அந்த பக்கம் திரும்பினா அங்க பார்த்தா அலறல் சத்தமா, கத்ரான்லாம் உயிர் போற மாதிரி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க.